ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்ஷிகா சேனல் அண்ட் vlogs. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான காயினுடன் உங்களை சந்திப்பது உங்கள் டிஎஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் எந்தளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் என்னால் கொடுக்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் ஏனோ தானம் தான் ஏறுது. ஸோ மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச கிரிப்டோ ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். இந்த சாப்பாட்டு வீடியோ மாதிரி மில்லியன் வியூஸ் மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ்லாம் வரது ரொம்ப நாள் ஆகும். அந்தளவு ட்ரேடர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ எனிஹவ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் தான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் வெப்சைட்டு. கிரிப்டோ வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து க்ரீடில் தான் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் கெப்பாசிட்டி எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கிரிப்டோ உலகம் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஹாஃபிங்க்கு இன்னும் 20 நாளோ 25 நாளோ தானே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் கிரிப்டோ உலகம் ஏறிட்டு தான் இருக்குது. பிட்காயின் கூட 71,000 போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ கிரிப்டோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபியர் அண்ட் க்ரீடில் 80 க்ரீடில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாஜ் காயினை பற்றி நான் திரும்ப சொல்கிறதுக்கு 2-3 ரீசன் இருக்குது. ஒன்று, இந்த டாஜ் காயினுக்கு வந்து எலான் மஸ்க் வந்து இன்டைரக்டாக சப்போர்ட்டு. ரெண்டாவது வந்து என்னுடைய ஃபேவரட் காயினில் அதுவும் ஒன்று, ஷிபா மாதிரி. ஸோ அதனால் வந்து டாஜ் காயினை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா 1 வருஷம் ஆச்சு என்ன நடந்திருக்கு ஏதுன்னு நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தகவல் இல்லாதனால எப்படி போயிட்டுருக்குன்னு தெரில. ஸோ டாஜ் காயின் இப்போ நான் சொல்கிற போது, இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.2171 இந்த விலை மாறலாம். ஸோ விலை மாறும்போது நீங்கள் என்ன பழைய வீடியோ போகிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஒரு நாள் எடிட்டிங் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த விலை அப்படியே மாறிடுது. ஸோ இப்போதைய விலை வந்து 0.217. இதுக்கு முன்னாடி 0.22 இருந்தது. ஸோ டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 369 143 பில்லியன் காயின்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபுல்லி டைல்யூட்டட் மார்க்கெட் கெப்பாசிட்டி வந்து 31 பில்லியன் தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் சப்ளை எவ்வளோன்னு தெரியல. ஸோ இதுதான் டாஜ் காயினுக்கும் ஷீபாவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. ஷீபா வந்து மேக்ஸிமம் சப்ளை தெரிஞ்சிருச்சு, ஒரு ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது. ஆனால் டாஜ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸில் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் சப்ளை இன்னும் நீங்கள் மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ வந்து இதனுடைய விலை இன்னும் ஏறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 இயர் சார்ட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏறிட்டு இப்போ 0.2169 போயிருக்கு. ஆல் இயர், அதாவது 5 வருஷம் இது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட 70 சென்ட்ஸ் வரைக்கும் போயிருக்குங்க. 2021 70 சென்ட்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்னும் ஆல் டைம் ஹையை வந்து டாஜ் காயின் வந்து மீட் பண்ணலை. ஸோ ஆல் டைம் ஹையை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ் ஆகும்போது தான் தெரியும் இந்த என்னுடைய காயினுடைய விலை ஏறுமா ஏறாதான்னு. ஆனால் நிறைய நியூஸ் அனாலிசிஸ் வந்து டாஜை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னா, டாஜ் காயின் அண்ட் ரிப்பிள் ஹோல்டர்ஸ் டார்கெட்டிங் ஃபார் 19x ஹைக். அப்புறம் வந்து வில் டாஜ் காயின் lose its woof as a market volatile rises. ஸோ இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் நியூஸ் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் வந்து டாஜோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுசாக வந்து வாலெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலாக. கோர் வாலெட் 1.14.7 ரிலீஸ்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த கோர் வாலெட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்க்கு அதர் ஆப்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாஜோட விலை வந்து கண்டிப்பாக ஏறணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. 8வது ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி சப்ளை, அதாவது சப்ளை எவ்வளோன்னே தெரியலனாலும் 8வது ரேங்கில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு பெரிய வேல் வந்து கிட்டத்தட்ட 30% டாஜ் காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்கிற ஒரு நியூஸும் அதை சம்மந்தமான டிஸ்கஷனும் டாஜ் காயின் வெப்சைட்லேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிட்காயின் விலை வந்து கிட்டத்தட்ட 100K போகும்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது போகும்போது கண்டிப்பாக டாஜ் காயினும் ஆல் டைம் ஹை இல்லை அதை விட மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து மீதி நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது அந்த ப்ரிடிக்ஷன் பிரகாரம் வந்து 0.35 சென்ட்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் $1 போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த $1 கதைக்கு நான் போக விரும்பலை. அதை வந்து பழைய வீடியோவோட சரி நிறுத்திடலாம். இப்போ பிட்காயின் எப்படி ஏறுதோ அதை பொறுத்து தாங்க மீதி மார்க்கெட்டெல்லாம் ஏறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய சொந்த வாலெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அது மூலிமா டாஜ் ஏறும் அப்படிங்கிறாங்க. ஆனால் டாஜை பொறுத்த வரைக்கும் இன்னும் சப்ளை வந்து அன்லிமிட்டடாக இருக்குது.
ஸோ பிட்காயின் கூட 21 மில்லியன் இந்த மாதிரி நமக்கு சப்ளை வந்து லிமிட்டடாக இருக்கிறதுனால தான் விலை அவ்வளோ இருக்குது. ஷீபாவோட பிரச்சனை என்னென்னா ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது, சப்ளை நிறைய லிமிட்டட், பட் சப்ளை நிறைய இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து டாஜ் காயினுக்கு உண்டான விலையேற்றம் வந்து இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 0.000050 தள்ளி இருந்தது ஆக்சுவலாக 2017 நான் வாங்கும்போதெல்லாம். ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த காயின்லாம் எங்கேயும் நிற்கிது, 8வது ரேங்கிங்கில் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய மார்க்கெட் கிராஷ்லேயும் வந்து இந்த காயின்லாம் சர்வைவ் ஆகி 8வது ரேங்கிங்கில் இருக்கிறது வந்து பெரிய ஆச்சரியம் தான். ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிய வருது இதுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து மேக்ஸிமம் டாஜ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காயின் பேஸ், ஓகேஎக்ஸ், பைபிட், ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ் ஆகி அதுக்கப்புறம் நிற்கிற ப்ரைஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன். டாஜ் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே இதில் வந்து ஏறுமுகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது கண்டிப்பாக ஏறிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வாலெட்டுடைய டிரான்சாக்ஷனை பொறுத்து, அந்த வாலெட்டை எந்த அளவு யூஸ் பண்ணுறாங்க அந்த டிரான்சாக்ஷனை பொறுத்து என்னுடைய ப்ரைஸ் மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று அந்த மேக்ஸிமம் சப்ளையை வந்து லிமிட் பண்ணிட்டாங்கனாலும் டாஜோட விலை நிறைய ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இப்போதைக்கு ஆல் டைம் ஹை போன 2021 ஆல் டைம் ஹையை தொட்டுட்டு கீழே ஆரம்பிச்சிடல. அந்த ஆல் டைம் ஹையை தொட்டாலே பெரிய விஷயம்தான். அது தொட்டாலே நிறைய பேருக்கு நல்ல லாபம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. டாஜை பற்றி ஃபுல்லாக வெப்சைட்டில் உள்ளே போய் நான் வேறு நிறைய பார்த்துட்ருக்கேன். அது சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு டாஜ் வந்து 8வது இடத்தில் தொடர்ந்து முன்னணியில் இருக்காங்க. ஷிபாவோட முன்னே இருக்காங்க. ஷிபா வந்து 11வது இடத்துல 12வது இடத்துல இருக்குது இன்றைக்கி பார்த்த வரைக்கும். ஸோ ஷிபா வந்து ஆக்சுவலாக 12வது இடம். ஸோ அவ்வளோதான் மக்களே டாஜ் பற்றிய தகவல்கள். சேனலில் மறுபடியும் சொல்கிற மாதிரி மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அடுத்த சுவாரஸ்யமான கிரிப்டோ சம்பந்தமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஎஸ். பாய்.